இந்த 10 தலையை வச்சு 10 விதமான சமையல ஒரே வீடியோல காட்ட போறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்ல எப்படி தலைக்கறியை எவ்வளவு ஸ்பெஷலா பண்றாங்களோ அப்படிதான் காட்ட போறோம். தம்பி வச்சானே அக்கா வச்சானே யாரும் வெடிக்கலாம். தம்பி தான் சின்ன பையன், நீ அக்கா நான் கையிலே தூக்கி போட்டு வெடிப்பேன்க்கா. எவ்வளவு நீட்டா வச்சிருக்கீங்க குச்சி. இந்த மாதிரிலாம் வச்சு வெடிக்க கூடாது. யாரு இந்த மாதிரி உங்களுமே வீராங்கன பிரச்சனை கிடையாது. அக்கா வீர தமிழ வீரியா இல்லக்கா முதல் கால் இந்தியாலே ரெண்டாவது கால் பாகிஸ்தான்ல வச்சிருக்கீங்க. பிடிக்கல வாங்க. ஆழத்தை பட்டி வாழத்தை காப்பாத்துங்க. அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு. எங்க இல்லக்கா தடவி தடவி கொடுத்துருக்கீங்க. வச்சிருக்கீங்க வெடி. இன்னைக்கு வெடி வைக்கிறான். நெட்டு குச்சி இங்க வர வர இந்த மாதிரி குச்சி வச்சு வெடிச்சனா தான் என் உயிரை காப்பாத்திக்க முடியும். புகஞ்சா சொல்ற வைங்கக்கா. குரு ஏன் அதுக்குள்ள அங்க போயிட்டீங்க. ஹாப்பி தீபாவளி அக்கா. ஹாப்பி தீபாவளி தம்பி. என்னப்பா தம்பி? அம்பட்டு பணங்க உங்களுக்கு. ஹாப்பி தீபாவளிக்காகவா? ஹாப்பி தீபாவளிக்காண்டி பரிசை பாருங்க. எவ்வளவு ஒரு பணத்தை அள்ளி என் தம்பி எனக்காக பாசமலர் கொடுத்து தீபாவளி அக்கா கொண்டாடணும் தானா? கொண்டாடணும் தான். என்ன ஓட்டாருந்தா கொண்டாடலாம். இதை வச்சு நான் உட்காந்து விளையாட முடியும். சொப்பு சாமா வச்சு கண்டுபிடிச்சீங்களா? வணக்கம் கட்டுறது கையாளர்களே. அனைத்து உறவுகளுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நேத்து பார்த்துருப்பீங்க மூளையும் கண்ணையும் எவ்வளவு வித்தியாசமான முறையில் செதற விட்டன்னு தெரிச்சு போச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 8 சமையல் அடுத்தடுத்து சரம் வெடிக்கிற மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்க போறோம். தீபாவளினா வெடி, கட்டுறது கையாள சமையல்னா சரவெடி. இன்னைக்கு ஒரு பொடி. ஆர்டிஎக்ஸ் மாஸ்டர் சமையல்ல மட்டும் வெடி கிடையாது, அவர் வெடி வெடிக்கிறதுல ஒரு திறமசாலி தான். ஐயோ எனக்கு வெடி வச்சுட்டீங்களா? ஐயோ நீங்க ஆட்டு தலை எடுத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே விதமா தான் சமைப்பீங்க. இந்த 10 தலையை வச்சு 10 விதமான சமையல ஒரே வீடியோல காட்ட போறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்ல எப்படி தலைக்கறியை எவ்வளவு ஸ்பெஷலா பண்றாங்களோ அப்படிதான் காட்ட போறோம். இப்பெல்லாம் பண்ணி நீங்க வந்து விதவிதமா சாப்பிட்றதுக்கு ஒரு எளிமையான முறையில் காணொலியா காட்ட போறோம். இந்த 8 நாட்டு தலையும் சாப்பிடுறதுக்கு செட்டி நாட்டுல இருந்து ஆள் வந்திருக்காங்க. பார்த்து தீபாவளி வாழ்த்துக்கள் அக்கா. ரொம்ப நன்றி அக்கா. வாழ்த்து சொன்னா திரும்பி சொல்லுங்க. அத்தாக்கா தமிழரோட பண்பாடு. தீபாவளி வாழ்த்துக்கள் தான். நன்றி சொல்லிட்டேனே. உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அப்படி சொல்லுங்க. என்ன கீரைனே இது? தண்டங்கீரையா? நீங்க எதை சொன்னீங்களா? சொல்லுங்க. சிங்கப்பூர் கீரையா? சிங்கப்பூர் கீரைன்னு தானே இந்த மாதிரி கொண்டாந்து இந்த பூ இதெல்லாம் இருக்கும். அது வந்து அஞ்சானம்ல இருக்கும். இது வந்து நம்ம நாட்டு தண்டுகீரை தாங்க, சிகப்பு தண்டுகீரை தான். இந்த 3 மட்டும் எதுக்காக விட்டுருக்கோம்னா இதுல இருந்து வர விதைய அடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சு சிங்கப்பூர் கொடுத்து வரலாம். அண்ணே இது நாட்டுக்கீரைனா எங்க வீட்டுகள்ல நாங்களுமே தோட்டம் போட்டு வளர்த்தது இந்த மாதிரி இருக்காது. பச்சையா இருக்கும் இதோட பூ வந்து. அதுக்காக சிங்கப்பூர் கீரைன்னு சொல்லாம அப்படிதான் சொன்னா எங்கள்ட்ட விக்கிற தண்டு சிவப்பா இல்லையா? இது என்ன கலருங்க? சிவப்பு தான். இதுதான் தண்டு தானே சொன்னீங்க. கீரை பேர் தண்டு கீரை. அப்ப ஏன் கீரையா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல எங்க ஊர் விவசாயி ஒருத்தர் வருவார் பாருங்க. சொல்லுங்க. பச்சை தண்டு கீரை இருக்கு, சிகப்பு தண்டு கீரை எல்லாம் இருக்கு. இது என்ன கீரைன்னு சொல்லுங்க. இது என்ன கீரை இப்ப சொல்ல போனா இது வந்து எந்த சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. பறிக்காம பறிக்கணுக்கா. செடிக்கு வலிக்காம உயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா வந்து கீரை எல்லாம் இந்த மாதிரி பூச்சி விட்டு கடிச்சிருக்க கீரைகள் தானே நல்ல சத்துள்ள கீரைன்னு சொல்லுவாங்க. கிராமத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல கீரையில சுத்தமான கீரையில தானே அந்த மாதிரி பூச்சி வந்து வெட்டுன்னு சொல்லுவாங்க. பின்பகுதியில் குருணை மாதிரி ஒரு புழுவோ அந்த மாதிரி ஒரு முட்டை மாதிரி வச்சிருந்தா மட்டும்தான் அந்த கீரையை பயன்படுத்த மாட்டான், கிள்ளி போட்டுருவான். மற்றபடி இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்திடுவோம், அள்ளி போட்டுருவோம். அது ஏன்னா அது வந்து விட்டி தான் வெட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது. விட்டி பூச்சி தான் வெட்டியிருக்கோம், கோழி கொத்தி இருக்கோம் அந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நறுக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி பூச்சிக்கீரையை மட்டும் தான் பயன்படுத்தக்கூடாது, நம்ம வெளியில் தூக்கி போட்டுறணும். துளசி அக்கா அடுத்தது. ஆமாம் என்ன இது என்னக்கா சிவப்பா இருக்கா? இது சிவப்பு துளசி தான். இது வந்து ராதை சீதா துளசி. ராமர் துளசி வந்து பச்சையா இருக்கும், பச்சை துளசி பயன்படுத்துவாங்க. இது வந்து சீதா துளசின்னு சொல்லுவாங்க. தலைக்கறிக்கும் துளசிக்கு என்னங்க அதானே சமைக்கும் போது போறேன்னு வித்தியாசமா போறேன். தீபாவளியை கொண்டாடுற அப்படின்னு நல்ல பட்டாசு வயிற்றுல வெடிக்குன்னு நினைக்கிறேன். லெமன் கிராஸ். நினைச்சாங்க நீ போகிற பாதியிலே வான்கோழி போகுது. அவங்களுக்கு என்னன்னா நம்ம சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வெட்டி வச்சிருப்போம் இல்லைங்களா,
அதை சாப்பிட்றதுக்காக வர்றாங்க. இதான் நடக்குதா? அது நிப்பாட்டானா நிற்கும் பாருங்க. நிற்கிதா? சொல்கிறேன் வா போகலாம். நடக்குதா? நிறுத்திட்டாங்க. போகாமல் இருக்கேன்னு கேட்குது. போலாமா? போவீங்க. என்ன ஒரு அறிவு உனக்கு? 4 நாட்டுக்கு தேவையான சமையல் மண்டையா ஒரே குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இது என்னென்ன நாடுது? சைனா, பிலிப்பீன்ஸ், அரேபியன், சூப்பர், தாய்லாந்து, 4 நாடுனா அதுக்கு தேவையான தலையா கழுவி ஒரே குக்கரில் போட போகிறோம். நல்லா அலசி எடுத்துக்கிறோமா? நல்லா அலசி எடுத்துட்டு குக்கரில் வேக வைக்கிறோம். நீங்கள் தலை வாங்கினீங்கன்னா மஞ்சளை போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா வாட்டிட்டு இந்த லெவலில் வெட்டி வாங்கிக்கிங்க. இது வெட்டவே இல்லைடா, குழந்து இருக்கு. அதுதானே சொல்ல வந்தேன். இது ஒரு கொத்து. பிலிப்பைன்ஸு வந்துருச்சா? தாய்லாந்து வந்துருச்சா? இது அரேபியன் வச்சாச்சு. அடுத்தது 10 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். கரெக்டு தாங்க. 10 விசில் வச்சு இந்த தலையை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா இது வேக தண்ணியில் தான் நம்ம ஒவ்வொரு உணவும் தயாரிக்க போகிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இதில் உப்போ மஞ்சத்தூளோ எதுவுமே சேர்க்காம வெறும் தலையை மட்டும் வேக வச்சு எடுக்கிறோம். சூப்பரான ஆர்வ வாட்டர். இந்த சமையலுக்கு எல்லாமே இதான் பயன்படுத்திக்கிறது. தலை முழுகிற அளவுக்கு. என்ன நம்பர் போயிட்டு இருக்கு ஐயா? 9 ஐயா. 9ஆ? இன்னும் ஒரே ஒரு விசில் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு தலை நம்ம எதிர்பார்த்தது தான் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சில பொருளோடலாம் சேர்த்து அது இன்னும் வேக வைக்கணும். ஐயா 10 விசில் நல்லா விட்டு ஆவி போக சும்மா அட்டகாசமாக ரெடியாக நிற்கு. நமக்கு தெரிஞ்சு 4 தலையுமே நல்லா வெந்திருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். இதே தனித்தனியாக வந்துருச்சு. எலும்பே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. ஆமாம், இப்போ இன்னைக்கு எப்படி நம்ம எல்லாமே கடிச்சு சாப்பிடணும்ல, அதுக்கு தான் 10 விசில் விட்டது. சைனா பீப்புள்ஸ் ஆகட்டும், தாய்லாந்து பீப்புள்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாருமே எப்படி சாப்பிடுவாங்கன்னா இது கூட மொத்த காய்கறிகள், கீரை வகைகள், அது கூட சாப்பாடு, நூடுல்ஸு எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக சாப்பிடுவாங்க. அது எப்படி நம்ம அந்த விருந்து எப்படி படைக்கிறோன்றதை நீங்கள் நம்ம காட்ட போகிறோம். மூளை சமைச்சாச்சு, கண்ணு சமைச்சாச்சு. இப்போ அடுத்த சமையல் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு சாஸ் அடித்து அதை சமைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு தலையை அப்படியே எடுக்கிறோங்க. இந்த அளவில் வெந்திருக்கு பாருங்க. வெந்த பிறகு எவ்வளோ அழகாயிடுச்சு பாருங்க. இப்போ முன்னாடி இருந்தாலும் கூட இப்போ ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக தலைக்கறி வந்து எப்படி பண்ணி அவங்க சாப்பிடுவாங்கன்னா அதே மாதிரி இப்போ சைனீஸ் ஸ்டைலில் ஒரு தலைக்கறி பண்ண போகிறோம். அவங்க தலைக்கறி பார்த்தீங்கன்னா ஒரு முழு தலையை ஒரே ஒரு வெட்டு மட்டும்தான் வெட்டுவாங்க. அப்படியே வேக்காடு காட்டி எடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு சைனீஸ் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 100 ml நல்ல கடலை எண்ணெய் சேர்த்துப்போம். ஒரு தலைக்கு ஒரு 5 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிங்க. ஒரே ஒரு துண்டு இஞ்சை பொடியாக நறுக்கிங்க. 2 வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிங்க. இஞ்சி பூண்டு எக்காரத்து கொண்டும் பொசிங்கிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் அப்படியே இறக்கிட்டு சைனீஸ் இடத்துல அடுத்தடுத்து நம்ம பொருளை இறக்கிட்டே இருப்போம். 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துங்க காரத்துக்கு. ஒரே ஒரு பச்சை குடமிளகாய், இதுவும் பொடியாக நறுக்கி. கொஞ்சோண்டு கொத்தமல்லி வாசனைக்காக நறுக்கி சேர்த்து அது கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கிறோம். நம்ம ஊரில் மல்லித்தழை, சோயா சாஸ் கொஞ்சம் வண்ணத்துக்கு, சிறு கசப்புக்கு, தக்காளி சாஸு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இனிப்பு சுவைக்கு, நம்மள பழுத்த மிளகாய் சாஸ் இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு, நம்மளுடைய ஆட்டுத்தலை அந்த சூப்பு நல்லா கொதிக்க வச்ச சூப்பு கொஞ்சம் சாஸில் சேர்த்துக்கணும். அப்படியே அந்த சுவை அப்படியே இந்த சாஸில் இறக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட்டுக்கறியோட அந்த ஸ்டாக் இறங்கிடும். தலைக்கு மண்டை நினைக்கிற அளவுக்கு. ஆமாங்க, ஃபுல்லாக ஜூஸ் இறங்கணும் உள்ள, இந்த சாஸ் அப்படியே உள்ள இருக்கணும். இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகுத்தூள், மிளகுத்தூளை போட்டு இப்போ முடிஞ்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. தேவையான அளவு உப்புத்தூள், சாஸில் உப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். கடைசியாக வெங்காயத்தாள் பொரியான இருக்குன்னா வெங்காயத்தாள். சைனீஸ்னால எவ்வளோ கடக்குன்னு வேலை முடிஞ்சிடும் சாஸு. அவ்வளோதாங்க. அப்படியே அடுப்பை நிறுத்திட்டு சைனாக்காரவங்க தலையில் துண்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? பார்த்தா மட்டும் பத்தாது தம்பி, பாவிக்கணும். புரியுதா? தலை சாயிற அளவுக்கு ஊற்றிருக்காங்கப்பா. நல்லா ஊறணுங்க. இப்போ சாஸ் வந்து உள்ளே இருக்கிற கறியில் எலும்பில் எல்லாத்துலையும் போய் நல்லா ஊறணும். 3வது சமையல் முடிஞ்சதுண்ணா.
3 சமையல் பார்த்துருப்பாங்க. இப்போ 4வது தாய் தலைக்கறி செய்ய போகிறோம். தாய் தலைக்கறி. தாய்னா அம்மா தலைக்கறி கிடையாது, தாய்லாந்து தலைக்கறி. தாய்லாந்து தலைக்கறி. ஸோ அவங்க எப்படி தலைக்கறியை அவங்களுடைய முறையில் செஞ்சு சாப்பிடுவாங்கிறது தான் இப்போ காணொலியாக காட்ட போகிறோம். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், அவ்வளோ சத்தாகவும் இருக்கும், இதெல்லாம் ஈஸியாகவும் இருக்கும். ஆமாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த அளவில் வேக்காடு காட்டி ஒவ்வொரு காய்கறியோடு சேர்த்து இந்த தலைக்கறியை சாப்பிடுவாங்க. இது கூட வந்து ஒயிட் ரைஸு, இந்த நூடுல்ஸு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அதிக அளவில் இவங்க காய்கறி கீரை இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தலைக்கறி பண்ண போகிறோம். புதுசாக பாருங்க ஒரு தலையை உருளி வச்சு பற்ற வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே இந்த சூப்பு தான். அதனால தான் நம்ம மிளகு உப்பு எதுவுமே இதில் சேர்க்கல. அந்த முழுக்க அந்த ஸ்டாக் வாட்டர் தான். மொத்த சூப்பு இறக்கிட்டீங்க. ஆமாங்க, ஆரம்பமே சொல்லியிருப்பேன், நல்ல சத்தான ஐட்டமாக எடுத்துப்பாங்க. கொஞ்சம் கூட இதில் இருக்கிற சத்துக்கள் அவங்க மிஸ் பண்ணாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. இதை தான் வந்து ரைஸ்லேயும் அந்த நூடுல்ஸ்லேயும் மேலே வச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் அந்த பவுலில் ஊற்றி சூப்பு மாதிரி இதிலே இந்த அவிச்ச காய்கறி கீரை எல்லாம் உள்ளே இறக்கி அப்படியே சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதை கரண்டி பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி லேடல், சைனீஸ் லேடல்னு சொல்லுவாங்க, ஓக்குன்னு சொல்லுவாங்க, சைனீஸ் ஓக்கு. இந்த மாதிரி நம்ம போடுற காய்கறிலாம் எடுத்து மேலே சேர்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம தலையை இறக்கி சூப் ஊற்றிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களில் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 கேரட்டு, 100 கிராம் அளவுக்கு இஞ்சி தோல் சீவி, ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு உரித்து, ஒரு 10 பச்சை மிளகாய், லெமன் கிராஸ் தண்டு, ஒரு சின்ன தண்டா ஒரு 3 தண்டு அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே சேர்த்துக்கிறேங்க தண்ணியில். ஒரு 3 முள்ளங்கி, ஒரே ஒரு லீக்ஸ் தண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தாள். எல்லாம் பாரு, எல்லாமே சத்து. அந்த இஞ்சி பூண்டு முள்ளங்கி, அந்த லீக்ஸோட வாசனை, ஸ்பிரிங்கானியனோட மனம். இப்போ ஒரு சிகப்பு குடைமிளகாய் 1, மஞ்சள் குடைமிளகாய் 1, பச்சை குடைமிளகாய் 1 டைஸாக கட் பண்ணிங்க. கட்டமாக பெரிய பெரிய பீஸா. சென்ட்ராயன் சொன்னார் இல்லைங்களா, தாய்லாந்து போகணும், நாங்களாம் போகவே வேண்டாம், இவரே சமைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான செய்முறை தான் இப்போ நம்ம காட்டிட்டு இருக்கோம். ஏன்னா தாய்கறியில் நிறைய சாஸுங்க தான் பயன்படுத்தி சமைப்பாங்க. அடுத்து ஒரு 4 வெங்காய இதழ்கள் எல்லா பக்கமும் கொட்டிட்டு அப்படியே வேக இந்த ஆட்டுக்கறி அந்த ஸ்டாக் வாட்டரோட வாசனையே வேற லெவலில் இருக்குங்க. அவ்வளவும் ஆரோக்கியமான உணவு. காய்கறிங்க எல்லாம் போட்டிருக்கோம். இதுலயே 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் முடிஞ்சுங்களா? இல்லைங்க, காய் வேகணுங்க, முள்ளங்கி வேகணும். இந்த மிளகு முதல்ல போட்டீங்களா? அதாங்க காரம் இறங்கணும், கொஞ்சம் வண்ணம் மாறும். அதுக்காக கருப்பு மிளகு தான் பயன்படுத்தணும். உப்பு தூளுங்க. தலையா சுத்தணுமா இவருக்கு பாருங்க, இப்படி ஒரு ஆசை. டிஸ்ட்ரிக் கழிக்கிறதுக்கு தலையை சுற்றி போடுவாங்க. அதை எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எனக்கு கொடுத்தா இப்படியே ஒரு பவுலில் குச்சி நான் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருப்பேன். மற்ற வீடியோலாம் முடிச்சுட்டு வரீங்களா? மேலே போடுறீங்களா? காய் வேகுமா அப்படி? அதனால தான் நான் கீழே ஊற்றினேன். சூப் மட்டும் எடுத்து ஊற்றுறாரு. தம்பி ஏதோ பால் எடுத்து வந்திருக்காரு. இலங்கைக்கு போகுது. பால் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம், ஏன்னா காயெல்லாம் வேகணும். அது பால் கிடையாது, சோள மாவை கரைச்சி வச்சிருக்கோம். சோயா சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உள்ள சோயா சாஸ், வேற எந்த சாஸுமே கிடையாது இதுக்கு. சமையலும் சாஸை பற்றியே பாஸ் பண்ண வச்சிருக்கீங்க ஐயா. அவங்கெல்லாம் இப்படி தான்டா சாப்பிடுவாங்க. அந்த நாட்டோடைய உணவு பிடிச்சிருக்கிறதால தான் இந்த ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அப்புறம் என்ன சொல்லலாம், இந்த மக்ரோனி, எல்லா விதமான சாஸ் எல்லாமே கடைக்கோடி முடிக்க வந்திருக்கு. அந்தளவு நல்லாவும் இருக்கும். காய்கறி எல்லாம் அரை வேக்காடுங்க. தாய்க்கறிக்கு காய்கறிகள்லாம் அரை வேக்காடில் இருக்குங்க. இப்போ கடைசியாக நம்ம ஒரு கைப்பிடி அளவு துளசி, நல்லா சிகப்பு தண்டிக்கீரை தேவையான அளவு நம்ம சேர்த்து அது இந்த பின்னாடி இறக்கிடுவோம். துளசி அவ்வளோ வாசனையாக இருக்கும் சூடுபட்ட உடனே, அதனால துளசி சேர்த்துக்கணும். முதல்ல துளசி சேர்க்குறீங்க. கீரை நல்லா வெந்து வந்த உடனே அப்படியே நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். கீரை பறிக்கும் போது ஆவரம்பாயை வந்து இது வெளிநாட்டு கீரை, நாங்கள் எந்த நாடுன்னு தெரியல. அட்டகாசமையா, வாசனை தூள் கிளப்புது. துளசி இன்னும் வேக நல்லா வனம் வரையும்.
இறுதியாக சோள மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறோம். இதை சேர்த்தோன்னா நமக்கு ஒரு நல்ல கெட்டி பதம் கொடுக்கும். சூப்பாகவும் எடுத்துக்கலாம், ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரெடி. தாய் தலைக்கறி தயாராகிடுச்சுங்களா? தயாராகிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். தலை என்னமோ ஒண்ணுதாங்க, ஆனா நம்ம அதில் போட்டிருக்க காய்கறிகள், கீரைகள், அந்த சூப்பு அதெல்லாம் சேர்க்கும் போது கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஒரு பவுல் இருந்தால் தான் ஒரு ஃபேமிலியா உட்காந்து அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபஸ்ட்டு தலையை கலப்புறேங்க. அப்படியே எடுத்துன்னு வந்து அப்படியே ஊற்றிக்கிறேன். என்ன கரெக்டா ஓரமாக விருந்து எட்டி பார்க்குறாங்க. மறைஞ்சிருந்தே பார்க்கணும், அது பக்கத்துல இருந்து பார்க்கல டெரரா தெரியுது, அதனாலதான் மறைஞ்சிருந்து பார்க்குறோம். டெரரா தெரியுதா? பல வண்ணங்களாக தெரிகிறது. இவ்வளோ அழகாக்கிட்டாரு. எவ்வளவு அழகா இருக்கு. மண்டையை வேக வச்சப்போ டெரரா தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ காய்கறி எல்லாம் போட்டோன்னா அழகாயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சத்து, அவ்வளோ ஆரோக்கியம். ஆட்டு தலையில் நமக்கு தேவையான எல்லா விதமான சத்து இருக்கும். நம்ம போட்ட காய்கறிகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த முள்ளங்கிலாம் அவ்வளோ நீர் சத்து உள்ளது. இந்த குடமிளகா, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோ சத்தான உணவு. நீங்கள் ரைஸில் பெசன்ட் சாப்பிட்டு பாருங்கள், பிடிக்கல சூப் மாதிரி கூட சாப்பிடுங்க. அடுத்தது தாய்லாந்துலேருந்து முடிச்சாச்சுங்க. இந்த தாய்லாந்துலேருந்து நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி பிலிப்பைன்ஸ் போயிடும். பிலிப்பைன்ஸ் மக்கள் எப்படி ஆட்டு தலைக்கறியை குடும்பத்தோடு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ தலைக்கறி அவங்க எடுத்தாங்கன்னா எந்தெந்த பொருள்லாம் சேர்த்து எப்படி செய்முறைன்னு தான் இன்னைக்கு காட்ட போகிறோம். அதுக்கு உருளி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு, வெங்காயம் மூணுத்தையுமே ஒன்றா சேர்த்து இடித்து எடுத்துக்கிறோம். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பெருசாக வந்து இஞ்சி, ஒரே ஒரு வெங்காயத்தை இடித்து சேர்த்துங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குன்னு சேர்த்துங்க. ஸோ அங்கே இப்படி தான் சேர்ப்பாங்க. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுமானது. வேக வச்சா தலையை சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த இஞ்சி, பூண்டு, இதுக்கப்புறம் சேர்க்குற பொருள் எல்லாமே இந்த தலையோடைய அப்படியே நம்ம வதக்கணும். இது ஒரு சுவை கொடுக்கும் தனியாக. சேர மாட்டீங்க ஐயா, எல்லாமே சேருங்கய்யா. அது வந்து அங்கங்கே இப்படி தட்டி 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 பிச்சு தானே சாப்பிட்டு போகுது, மண்டை ரெண்டாக ஓடிச்சிட்டாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பு மாதிரி, சூப்பு பக்குவத்தில் தான் இதுவும் எடுப்போம். ஆனால் எல்லாத்தையும் வதக்கி, எல்லா காய்கறியும் வதக்கி சேர்த்துட்டு ஒரு சூப்பு பக்கத்தில் தான் கொண்டு வருவோம். கடைசியாக எல்லாமே சேர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றோம் பார்த்தியா, அப்போ தான் ஒன்று ஒன்றா உடச்சி சாப்பிடுவோம். அடுத்து ஒரு 3 முள்ளங்கி, ஒரு சிகப்பு குடமிளகாய், ஒரு மஞ்சள் குடமிளகாய், 2 பச்சை குடமிளகாய். எல்லாமே உடனடியாக வதங்கக்கூடிய காய் தான். லெமன் கிராஸ் தண்டு ஒரு 4 தண்டு, வெங்காய தாளோட வெங்காயம் ஒரு கட்டு வெங்காயத்தில் உள்ளதை நாங்கள் எடுத்துருக்கோம். அது ஒரே ஒரு லீக்ஸு, ஒரு 10 பச்சை மிளகாய். தாய்லாந்துக்கு என்னென்ன காய்கறி போட்டோமோ அதே காய்கறி மறுபடியும் இப்ப இந்த இதுலயும் பிலிப்பைன்ஸ்லயும் சேர்க்குறீங்களே, அது என்னென்ன யாரை ஏமாத்த பாக்குறீங்க? ஏமாத்தலாம் இல்லைங்க, அவங்க ஏமாறுறாங்க. எப்படி தெரியுங்களா, நம்ம அதுல எல்லாம் வேக வச்சோம்ல, வதக்குற அதுவே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, காய்கறிலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுதான்க்கா. அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சூப்பு தண்ணியில வேக வச்சோம். அதாவது மட்டன் நம்ம தலைக்கறியோட சூப்பு தண்ணியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் எல்லாத்தையும் நம்ம வதக்குறோம். நீங்கள் கேட்டதுக்காக காளான் கொண்டு வந்துட்டாங்கக்கா. ஒரு 200 கிராம் அளவுக்கு காளான், 200 கிராம் இருக்குது. எல்லாமே ஊட்ட சத்தா சாப்பிட்றாங்க பார்த்துங்க. இன்னும் ஒன்று எல்லாமே அறவேக்காடு தான், அதுதான் முக்கியம். அவங்க எல்லாமே ஃபேமிலியாக ஊட்டிட்டு தானே சாப்பிடுவாங்க, ஊட்டச்சத்தை ஊட்டி தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்க தான் தனித்தனியாக சாப்பிடுவாங்க. சூப்பு தண்ணி எடுத்துக்கிறேங்க, எடுத்து இதுக்கு அதிக அளவில் தேவையில்லை. ஒரு 3 கரண்டி அளவு மட்டும் எடுத்துக்கினா போதும், இதுக்கு அதிகமாக தேவையில்லை. எடுக்கலாம் ஸ்பூனில் கலர். 3 கரண்டி 4 கரண்டி எடுத்துருக்கீங்க. அதானே நான் கேட்டோன்னே எக்ஸ்ட்ரா வேணும் ஊற்றிட்டாங்க. ஐயா மண்டையை திருப்பினா மட்டிக்கல் சாஸ், மட்டிக்கல் ஆயிஸ்டர் சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஒட்டு வைக்கிறீங்க.
பழுத்த மிளகாய் சாஸ். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ். இதெல்லாம் தாய்க்கு சேர்த்தமாக்கா மிளகுத்தூள் காரத்துக்கு. சுவைக்கு ஏற்ப உப்புத்தூள். சிகப்பு தண்டுக்கீரை, இந்த மாதிரி நல்ல மெலிசா சீவன கேரட் ஒரு 2 கேரட்டு, நல்ல ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு தண்டுக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை, லெமன் கிராஸ் ஒரு 4. இப்போ இந்த மாதிரி நல்ல சூட்டில் இருக்கும் போது லெமன் கிராஸ் இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு ஃபுல்லாக உள்ளே இறக்கணும். அது வாட்டின அதோடைய வாசனை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். தண்டு வந்து வதக்கி இருக்கிறோம், இதுதான் வித்தியாசம். என்ன ஒரு சிரிப்பு ஆட்டுக்கு. பிலிப்பைன்ஸ் தயாராயா? பிலிப்பைன்ஸ் சும்மா அட்டகாசமாக ரெடி ஆகிட்டுங்க. அந்த லெமன் கிராஸ் வாசனை, அந்த கீரை வெந்துட்டாலே போதும், ரெடி நெட்டிக்க வேண்டியது தான். இந்த அளவில் இருந்தால் போதும். அப்படியே இப்போ இவரை மாற்றிக்கணும். நிறுத்திட்டு எடுத்து வச்சுருக்கோம். 5வது சமையலும் தயாரா? 5வது முடிஞ்சிச்சுங்க. ஸோ இந்த மாதிரி எதில் நம்ம சர்வீஸ் பண்ணுறோமோ அதில் வச்சுட்டு கடைசியாக வெங்காயத்தால் மேலே அந்த சூட்டோடு அப்படியே இருக்கு மேலே. அடுத்து ஜாங் அரேபியனுக்கு அரிசி கழுவிக்கிறோம். இந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுத்துருக்கோம். 1 கிலோ அரிசி. ஏன்னா 20 நிமிஷம் ஊறணும் இல்லைங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு அரிசி 20 நிமிஷம் ஊறணும். அதுக்காக முன்னாடியே கழுவி வச்சுட்டு அடுத்த தாளிப்புங்களை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அரிசி ஊறணும். அப்போ தான் நம்ம செய்கிற மந்தி வந்து நல்ல அரிசி நீட்டமாக நம்மளுக்கு கிடைக்கும். எப்போ அரிசி கழுவினாலும் இந்த மாதிரி நல்ல ஒரு தாராளமான பாத்திரத்தில் கழுவணுங்க. மந்திக்குங்க இதில் தான் அரிசி வேகணும். அளவு சூப்பு. ஆமாங்க, அளவு சூப்பு. அடுத்தது ஒரு அரேபியன் ஸ்டைலில் ஆட்டு தலைக்கறி மந்தி பண்ண போகிறோம். ஸோ மந்தின்றது அரேபியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் ஆட்டுக்கறியில் மந்தி எப்படி செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு தான் இப்போ காணொலியாக காட்ட போகிறோம். அதுக்கு ஒரு 200 ml நெய், பசுமாட்டு நெய். என்னெல்லாம் ஊற்ற மாட்டாங்க, நெய்யில் தான் பண்ணணும். நல்ல நெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது உடைச்ச முந்திரி, கருப்பு திராட்சை. அரேபியாவில் பொறுத்தவரை கருப்பு திராட்சை தான் பயன்படுத்துவாங்க. அதே திராட்சை தான் நம்மளும் இப்போ பயன்படுத்துகிறோம். 20 கிராம் அளவு கருப்பு திராட்சை, ஒரு 30 கிராம் அளவு உடைச்ச முந்திரி சூட்டில் சேர்த்து அடுத்தடுத்து வாசனை பொருள் சேர்த்துரும். 8 கிராம்பு, 6 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலையை உடைச்சி வச்சுருக்கோம், சேர்த்துக்கிறோம். இந்த மந்தி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா மஞ்சள் கலர்லேயே தான் இருக்குங்க. அதுக்காக நம்ம தூளில் வெறும் மஞ்சள் தூள் மட்டும் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். நம்ம ஊரில் எப்படி தீபாவளிலாம் நம்ம சிறப்பாக வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம், அதே மாதிரி அவங்க விழா காலங்களில் வீட்டிலே இந்த மாதிரி ஃபேமிலியாக மந்தி செய்வாங்க. இல்லை 1/2 பாத்திரம் நம்ம அரிசி எடுத்தோம், 3/4 பாத்திரம் அளவுக்கு சூப்பு தண்ணி. சூப்பு தண்ணியும் இருக்கிறோம். மந்திக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறோண்ணா. நல்லா கொதி வந்துச்சு. அடுத்தது அரிசி சேர்க்கணும். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சிருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்தால் தான் பச்சை வாசனை போகும், மஞ்சள் வாசனை. முழுக்க இந்த சூப்பு தண்ணியில் இந்த மந்தி ரெடி ஆகும். இப்போ முந்திரி காய்ச்ச நெய்யோட மனம் அட்டகாசம். அந்த சைடு ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ரைஸும் தண்ணியும் ஒரு சம நிலைமைக்கு வர ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நமக்கு நல்ல பெரிய தலையாக இருக்குது. அதனால் இந்த பெரிய தலையை 2ஆக உடைச்சி நல்லா வந்துச்சு. அவ்வளோதானுங்களா? அவ்வளோதாங்க. ஒரு 20 நிமிஷம் தம் போட போகிறோம். அதுக்குள்ளேயும் நம்ம நேபாள் பக்கம் போயிடலாம்ல? போகலாங்க. அடுத்த ஃப்ளைட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அப்படியே இமிக்ரேஷன் முடிக்கிறோம், போர்டிங் பாஸ் வாங்கி போயிட்டே இருப்போம். ஓகே, இன்னும் 20 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்குறோம். தம் ரெடி ஆயிருச்சு. தம் உடைக்க போகிறோம். அரபிக் கண்ட்ரிக்கு சிறப்பு
மிகச்சிறப்பு. என்ன கறி ரெண்டா போல்துக்கிச்சியா? குழந்தை வைக்கும்போது எங்க போனீங்க? கொழுந்துதான் வச்சிங்களா? நம்ம கறியை லேசாக அப்படியே உதக்கிட்டு இந்த பாருங்க இப்படி பொல 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 பொலன்னு இருக்கு அரிசி. அரேபியன் மந்தி பிரியாணி பக்காவா ரெடி ஆயிடுச்சுனா பாருங்க. இது வரைக்கும் அப்படியே முழு தலைய ஒரே வெட்டுல ஒரு 4 கண்ட்ரியோட சமையல சும்மா அட்டகாசமா காட்டியிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் லீக் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் செமிஃபைனல், அப்புறம் வந்து ஃபைனலுக்குலாம் போக போகிறோம். அதெல்லாம் வந்து அப்படியே தலையை சின்ன 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 பீஸாக கட் பண்ணி சும்மா நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியான்னு ஒரு கலக்குவோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த மேட்ச் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சுங்க. நாளைக்கு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு, கட்டுறது கையளவு பாண்டி. அந்த பேஜையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.